எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் இஸ் எ நம்பர். நம்ம வந்து 7th மேக்ஸ் டேர்ம் 2ல் வந்து எக்ஸசைஸ் 1.3 வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து 1.1 1.2 வந்து பார்த்தாச்சு. இப்போ 1.3ல் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த லெசனே நம்பர் சிஸ்டங்கனால டெசிமல் நம்பர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து கம்பேர் த ஃபாலோவிங் டெசிமல் நம்பர் அண்டு ஃபைண்ட் அவுட் த ஸ்மாலர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த ஸ்மாலர் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு சம் வந்து 2.08 2.086. நம்ம வந்து நம்பரை வந்து எப்படி இல்லை 2.08னா 2 வந்து ஹோல் நம்பர் ப்ளஸ் 0/10 ப்ளஸ் 8/100. இங்கே அதே மாதிரி தான் 2.086 ஈக்குவல் டு 2 வந்து ஹோல் நம்பர் 0/10 ப்ளஸ் 8/100 ப்ளஸ் 6/1000. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு 10th பிளேஸ் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல 1000 பிளேஸ் இருக்குது. அப்போனா எது வந்து நமக்கு ஸ்மாலர் நம்பர்னால் 2.08 த ஸ்மாலர் நம்பர். ஓகேவா? 2.08 லெஸ் தென் 2.086ன்னு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் என்னது 0.99, 1.9 இருக்குது. இப்போ 0.99 எப்படி எழுதலாம்? 0 வந்து அப்படியே போட்டு ப்ளஸ் 9/10 ப்ளஸ் 9/100. 1.9 எப்படி எழுதலாம்? 1 ப்ளஸ் 9/10 எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு நம்பர்லையும் நமக்கு வந்து இது ஹோல் நம்பரில் வந்து 0 கொடுத்துருக்கான், இந்த இடத்துல 1 கொடுத்துருக்கான். ஆனால் எந்த நம்பரு ஃபஸ்ட்டு வரும்? ஸ்மாலர் நம்பர் பார்த்தா 0.99 லெஸ் தென் 1.9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் வந்து நமக்கு என்னென்னா, நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 3.53. இப்போ மூணாவது நம்பர் நமக்கு என்ன? 3.53, 3.35 இருக்குது. 3.53 3 வந்து ஹோல் நம்பர் ப்ளஸ் 5/10 ப்ளஸ் 3/100. இப்போ 3.35 இருக்குது. 3 வந்து ஹோல் நம்பர் 3 ப்ளஸ் 3/10 ப்ளஸ் 5/100ன்னு இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பர்லேயும் நமக்கு இந்த நம்பரில் வந்து 10th பிளேஸ் வந்து 5 இருக்குது. இந்த இடத்துல 10th பிளேஸ் வந்து இந்த நம்பரில் வந்து 10th பிளேஸ் வந்து 3, இந்த நம்பரில் வந்து 10th பிளேஸ் வந்து 5. அப்போனா 3.35 லெஸ் தென் 3.53. ஓகேவா? 4th சம் இப்போ என்னென்னு பார்க்க போகிறோம். நம்ம வந்து 4th சம் வந்து நமக்கு என்ன இருக்குது? 5.05, 5.50. 5.05 எப்படி எழுதலாம்? 5 வந்து ஹோல் நம்பர் 0/10 ப்ளஸ் 5/100. 5.50 வந்து எப்படி எழுதலாம்? 5 வந்து ஹோல் நம்பர் 5/10 ப்ளஸ் 0/100. இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது பாருங்கள், 10th பிளேஸில் இங்கே 0 இருக்குது, இங்கே 10th பிளேஸில் 5 இருக்குது. எப்போனா எந்த நம்பர் சின்ன நம்பர்னா 5.05 லெஸ் தென் 5.50. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் வந்து நமக்கு என்ன இருக்குது? நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 5th சம் வந்து என்னென்னா 123.5. 123 தானே? ஓகேவா? அடுத்து வந்து 12.35 இருக்குது. 123 வந்து எப்படி எழுதலாம்? 123 வந்து ஹோல் நம்பர் ப்ளஸ் 5/10 எழுதலாம். 12.35 எப்படி எழுதலாம்? 12 வந்து ஹோல் நம்பர் 3/10 5/100. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நம்பர் 100ல் இருக்குது, ஒரு நம்பர் 12ன்னு இருக்குது. அப்புறம் எந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்குது நமக்கு? 12.35 லெஸ் தென் 123.5ன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் அசெண்டிங் ஆர்டர். செகண்ட் கொஸ்டின், அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் வந்து என்னென்னா 2.35, 2.53, 5.32, 3.52,
3.25. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ரெண்டும் சேமாக இருக்குது இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? இந்த ரெண்டு நம்பர்லேயும் நமக்கு இங்கே 10th பிளேஸில் 3 இருக்குது, இங்கே 10th பிளேஸில் 5 இருக்குது. ஓகேவா? இந்த ரெண்டு நம்பரில் சின்ன நம்பர்னால் நமக்கு 2.35 தான் நமக்கு வந்து சின்ன நம்பர். அடுத்து சேமாக இருக்கிற நம்பர் இந்த நம்பர் எடுக்கலாமா? 3.52, 3.25 இருக்குது. இந்த இடத்துல நமக்கு எந்த நம்பர் ஸ்மால் நம்பர்? இங்கே 10th பிளேஸில் 2 இருக்குது, இங்கே 10th பிளேஸில் 5 இருக்குது. 3.25 less than 3.52. இந்த நம்பர் வந்து பெரிய நம்பருங்க, அந்த நம்பர் லாஸ்ட்டாக தான் வரும். நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எப்படி எழுத போகிறோம்னா 2.35, 2.53, 3.25, 3.52, நெக்ஸ்ட்டு வந்து 5.32. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். 123.45, 123.54, 125.43, 125.34, நெக்ஸ்ட்டு 125.3 இருக்குது. ஓகேவா? இதில் இங்கே 123, 123 ரெண்டு நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் எனக்கு நமக்கு ஸ்மால் நம்பர்னு கேட்டால் இந்த 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ நமக்கு 123.45 less than 123.54. ஓகேவா? அடுத்து இங்கே 125 நமக்கு 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் நம்ம லாஸ்ட்டு 2 நம்பர் எடுக்க போகிறோம். இந்த நம்பரில் எதுக்கு நம்ம ஸ்மால் நம்பர்னு கேட்டால் இங்கே 30 இருக்குது, இங்கே 34 இருக்குது. 125.30 தான் நமக்கு இங்கே ஸ்மால் நம்பர். 125.34. இந்த லாஸ்ட் நம்பர் வந்து 43 இருக்கிறதுனால அப்படியே போட்டோம் நம்ம. ஓகேவா? இதை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து 123.45, 123.54, 125.30, 125.34, நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து 125.43. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் என்ன? கம்பேர் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர் அண்ட் ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு சம் என்னென்னா உங்களுக்கு இது ஈஸியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 24.5, 20.32. இந்த இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஹோல் நம்பர் என்னன்னு பெருசாக இருக்கிறது எதை பாருங்கள். இங்கே 24 தான் பெருசு, இங்கே 20 சிறுசு. அப்போனா 24.5 greater than 20.32. ஓகேவா? கிரேட்டர் நம்பர். நெக்ஸ்ட்டு 6.95, 6.59. இங்கே 10th பிளேஸ் 9 இருக்குது, இங்கே 10th பிளேஸ் 5 இருக்குது. அப்போனா எது கிரேட்டஸ்ட் நம்பர்? 6.95 greater than 6.59. தேர்ட் சம் 17.3, 17.8. இந்த இடத்துல நமக்கு 10th பிளேஸ் வந்து 3 இருக்குது, இங்கே 10th பிளேஸ் வந்து 8 இருக்குது. அப்போனா 17.8 தான் பிக் நம்பர். அப்போனா 17.3. ஓகேவா? ஃபோர்த் ஒன் 235.42, 235.48. இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து 235.42 100th பிளேஸில் வந்து 2வும் இங்கே 100th பிளேஸில் வந்து 8 இருக்குது. இதில் வந்து எப்போனா எது பெரிய நம்பர்னால் 235.48 greater than 235.42. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் என்ன? 0.007, 0.07. இந்த இடத்துல எந்த நம்பர் நம்ம பெரிய நம்பர்னு பார்த்தோன்னா இங்கே 100 பிளேஸில் 7 இருக்குது, இந்த இடத்துல 100 பிளேஸில் நமக்கு 0 இருக்குது. 100 பிளேஸில் 7 இருக்கிறதா நமக்கு பிக் நம்பர். ஓகேவா?
0.07. இதில் உங்களுக்கு இன்னொரு சம் இருக்குது. ஓகேவா? இதோட நெக்ஸ்ட்டு சம் வந்து நாளைக்கு வந்து 1.4 வந்து உங்களுக்கு நாளைக்கு. ஓகேவா? இதில் இருக்கிற அந்த ஒரு சம் மட்டும் பார்த்துடலாம். 4.571, 4.578. இந்த இடத்துல நம்ம 100 பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது? இந்த இடத்துல 1ன்னு இருக்குது, இந்த இடத்துல 8ன்னு இருக்குது. 100 பிளேஸ் செக் பண்ண நமக்கு எந்த இடத்துல நம்பர் 0 அந்த மாதிரி இருக்கோ 100 பிளேஸ் அந்த மாதிரி செக் பண்ணணும். ஓகேவா? 4.578 greater than 4.571. ஓகேவா? இதோட நாளைக்கு 4th சம்மும் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் உங்களுக்கு நாளைக்கு பார்ப்போம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.